மட்டன் சுக்கா ஸ்டைலில் மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி சேருங்க, அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். அது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வதங்கினதும் அது கூட காளானை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு மூடி போட்டு மஷ்ரூமாக வேக விடுங்க. அதுக்குள்ளே நம்ம இன்னொரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், இதெல்லாம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கடைசியாக ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் மேலே சேர்த்து கிளறி விட்டுருங்க. இந்த சுக்காவை சூடான சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லை தயிர் சாதம் ரச சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.